என்னங்க, என்னாச்சு? எதுக்கு கண் கலங்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. சில விஷயங்களை நினைக்கிறப்போ நம்மளே அறியாம நம்ம கண்ணு கலங்கிடுது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்ம கண்ணு முன்னாடியே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பாக்குறது எவ்வளவு கொடுமையான விஷயம். அவர் திரும்ப வருவாரா மாட்டாரான்னு மனசுக்குள்ள ஒரு 1000 குழப்பம் ஓடும். அவங்க கிடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க சிவாவை சொல்றீங்களா? இதே மாதிரி ஒரு சூழ்நிலைய நானும் கடந்து வந்திருக்கேன். அந்த அவஸ்தை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் புருஷன் திரும்பவும் வருவாரா மாட்டாரான்னு எனக்குள்ள ஒரு 1000 குழப்பம் தினம் தினம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அனாதையா இருந்த எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு போனாரு. என் பசங்களோட அன்பும் என் அத்தையோட அரவணைப்பும் தான் என்னை நகர்த்தி கொண்டு போச்சு. ஒரு நாள் அவர் இல்லைன்னு உறுதியானதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ பெருசா இழந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்னை ஆறுதல் படுத்திக்கவும் திரும்ப எழுந்து நடக்கவும் என்னை சுத்தி உறவு இருந்துச்சு. அவங்கள கரை சேர்க்க வேண்டிய கடமை இருந்துச்சு. அதுதான் என்ன வைராகியமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா சிவா விஷயத்துல அந்த சின்ன ஆறுதல் கூட அவருக்கு இல்ல. பாவம், ஏற்கனவே தான் குடும்பத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிற அவருக்கு இப்போ சொந்தம்னு சொல்லி ஆறுதலா இருக்கிறது அந்த ஐயா மட்டும் தானே. அவருக்கு ஒண்ணுனா அவரால எப்படி நம்பிக்கையா அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும்? உடைஞ்சு போயிட மாட்டாரா? தனக்குன்னு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லாதவங்க விடுற கண்ணீர் இந்த உலகத்தையே மூழ்கடிக்கிற வல்லமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அத நினைச்சு பார்த்த என் கண்ணீரை என்னாலேயே அடக்க முடியல. யாரும் இல்லாதவங்க விடுற கண்ணீரை விட அடுத்தவங்க சோகத்தை தான் சோகமா நினைச்சு அவங்களுக்காக நீங்க விடுற கண்ணீருக்குள்ளதாங்க வலிமை ஜாஸ்தி. அது அவர் சோகத்தையும் சேர்த்து மறக்கடிக்கும். பயப்படாதீங்க, மந்திரமூர்த்தி ஐயாவுக்கு எதுவும் ஆகாது. நல்லவங்க நம்பிக்கை அவரை கைவிடாது. என்னங்க, தொடச்சுக்கோங்க. இல்ல இருக்கட்டும். பரவாயில்ல, புதுசுதான். அக்கா அழாதீங்கக்கா, தாத்தாக்கு ஒன்னும் ஆகாது. இப்ப அண்ணி வந்துடுவாங்க. சொன்னா கேளுங்கக்கா.